இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த எஸ்எஸ்கேவோட லீலைகள கண்டுபிடிக்கணும் நம்ம கௌதமும், கார்த்திக்கும் நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு கொல்ல போறோன்னு இந்த ஒரு இரவு கூட பார்க்காம நம்ம கௌதம் வந்துட்டு இவ்வளோ ஆக்ரோஷத்துல அந்த ஒரு இடத்த விட்டு இந்த எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா இலக்கியாவுக்கு வந்துட்டு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னே தெரியல. சரி, இப்போ வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு ப்ரூவ் பண்றணும் இதே தருணத்துல கௌதம் போயிருக்கான்னா, கண்டிப்பா வந்துட்டு கௌதம் கோவத்துல தான் போயிருக்கான். இந்த எஸ்எஸ்கேவ உண்டு இல்லைன்னு ஆக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் அவனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை அவன் வாயிலே வந்துட்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம இலக்கிய நினச்சிக்கிட்டு இந்த ஒரு இரவனை கூட பார்க்காம நம்ம கார்த்திகை கூட்டுக்கிட்டு நம்ம ஜானகம்மா கூட்டுக்கிட்டு கண்டிப்பாக வா, உனக்கு வந்துட்டு இப்போ உண்மையை புரிய வைக்கிறேன். இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ யாருக்கிட்ட வந்துட்டு ஏமாந்துட்டு இருந்தேன்னு உன் அண்ணன் புரிய வைக்குவான் இப்போ அப்படின்ற மாதிரி இந்த எல்லா உண்மைக்கும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு முடிவு கட்டியே தின்னணுன்னு ஒரு பக்கம் நம்ம கௌதமும் நம்ம இலக்கியாவும் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்களான்னு வா, இந்த தாக்ஷாயணியோட சுயரூபத்தை இவ்வளோ கேவலமாக வந்துட்டு நிரூபிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை பரவாயில்ல என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலுமே விட்டு கொடுத்து ஒரு சுயநலத்தில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம கார்த்திகை வச்சுட்டு இந்த நம்பிக்கையை உடைச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் சுக்கு நூறாக வந்துட்டு அவங்கள ஏமாற்றிட்டாங்க. இப்போ நடு தெருவில் நிப்பாட்டினது கூட ஒரு மேட்ரு கிடையாதுங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இவனுடைய கம்பெனிக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இந்த கம்பெனி வந்துட்டு அவனுடைய சூழ்ச்சினால் திரும்ப அவனையும் எடுத்துக்க போகிறான் அப்படின்ற உண்மை தெரியாமல் ரொம்பவே முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டுட்டு அஞ்சலிக்கு மாற்ற போகிறதா இல்லை பைரவிக்கு மாற்ற போகிறதான்னு ஏமாந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம கௌதம் இலக்கியாவும் சொன்ன மாதிரி நடு தெருவில் தாங்க நம்ம கார்த்திக் வந்துட்டு நிற்க போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு உண்மையுமே வந்துட்டு சுயரூபமாக எடுத்துக்காம இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயணி சொல்கிற ஒரு பொய்யை வச்சுக்கிட்டு அது உண்மை நம்பிக்கிட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு ஏமாந்துட்டு ரொம்பவே முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சிந்தாமணி நம்ம அஞ்சலியா கார்த்திகை வந்துட்டு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்லலானுமே வந்துட்டு கார்த்திகை வந்துட்டு நம்பிட்டு இருக்கான். கண்டிப்பாக அம்மா முடிஞ்ச வரைக்கும் அவனுடைய கிட்ட இருக்கிற மொத்த பணம், நகை, டாக்குமெண்ட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு இல்லை உன்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றிடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த இலக்கியாவும் கௌதமும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க நினச்சது தான் நடக்கும். கண்டிப்பாக நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா ஒரு பைசா கூட அந்த ஒரு வீட்டிலேருந்து எடுக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இப்போயே வந்துட்டு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சதி திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பைரவி வந்துட்டு கொஞ்சம் ஆரம்பத்திலே டவுட் பட்டாங்க இந்த அஞ்சலி மேலே. சிந்தாமணி காரணமே இல்லாமல் எதுக்கு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும்? சிந்தாமணி வந்துட்டு ஆரம்பத்தில் அந்த ஒரு வீட்டில் மாசலாம் பண்ணி கேட்டு அடி வாங்கியிருந்தா கூட அந்த ஒரு வீட்டில் இருந்திருப்பா. ஆனால் இப்போ காரணமே இல்லாமல் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ இவ சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்துட்டு ஆணித்தனமாக இருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு அவசரப்பட்டு அஞ்சலி உன் பேரில் நான் கம்பெனி பேரை மாற்ற போகிறேன்னு சொன்னதும் இந்த சிந்தாமணிக்கு ரொம்பவே சந்தோஷம். மாப்பிள்ளை உடனே இதை பண்ணுங்க. ஏன்னா இந்த இலக்கியாவும் கௌதமும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்துட்டு ஒரு கேவலமான எண்ணத்தில் இந்த ஒரு பிளானை நிப்பாட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடியே மாற்றுங்கன்றாங்க. ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி வந்துட்டு இப்போ தான் இங்கே ரொமான்ஸ் பண்ணி நம்ம கார்த்திகை வந்துட்டு மயக்கிறா. ஆனால் கண்டிப்பாக நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் மயங்க போகிறதும் கிடையாது, அதே சமயம் ஏமாற போகிறதும் கிடையாதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க. அப்போ தான்